பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட கதை நினைவிருக்குதில்ல உங்களுக்கு? இடித்த போது அந்த கூம்பு பெருசா இருந்தது. அந்த மினார் மேல 2 பையங்க இளைஞர்கள் நின்று கொண்டு இடித்தது போல படம் வந்தது. போஸ்டர் எல்லாம் போட்டோமே, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இப்ப அந்த 2 பேர் என்னவா இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? அவர்களுக்கு பானிப்பட்டை சேர்ந்தவர்கள் அவங்க 2 பேரும். எந்த பாபர் எந்த பானிப்பட்டில் முகலாய மன்னனாக வந்து முடிசூட்டிக் கொள்ள முதல் போர் நடத்தினானோ அந்த பானிப்பட்டை சேர்ந்தவர்கள் அந்த 2 இளைஞர்கள், பல்பேந்தர் சிங், பல்பீர் சிங். அந்த 2 இளைஞர்களும் சிவசேனை என்ற இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள். அவர்களை தூண்டிவிட்டு அந்த இளைஞர்களை தான் மேலே ஏற்றி விட்டு கீழே இருந்த பெரியவங்க எல்லாம் அதை இடிக்க சொல்லி இருக்கிறாங்க. இடித்தார்கள். இடிச்சது மட்டுமல்ல, அந்த கற்களில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு வந்து பானிப்பட்டில மஸ்ஜித் முன்னாலேயே போட்டு சிறுநீர் கழிக்க சொன்னார்கள் எல்லாரையும். அந்த 2 பேரும் 3 நாட்களுக்கு பிறகு அந்த 2 பேருக்கு என்ன நடந்தது தெரியுமா? பைத்தியம் பிடித்தது என்று நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஆனால் மனோதத்துவம் படித்தவர்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் என்கிற ஒரு பெரிய மனச்சிதைவு வந்து விட்டது அந்த 2 பேருக்கும். ஸ்கிட்சோப்ரேனியா ஹை ஆர்டர் 6 வருடமாகும். அது தொடங்கிவிட்டால் அந்த நிலையை அடைவதற்கு 6 வருடமாகும். 3 நாட்களிலே வந்து விட்டது. என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் துணிகளை எல்லாம் களைந்து எரிந்து விட்டு நிர்வாணமானார்கள். முதலிலே தாயையே போய் வாடி துணியை அவிழ்த்துட்டு சேர்வதற்கு முயற்சி செய்தார்கள் 2 பேரும். தாயை பயந்து போயிட்டாங்க எல்லாரும். அவர்களை கட்டி வைத்து சிகிச்சை செய்ய எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அது உச்சகட்டத்திற்கு போய் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் பேரன் என்பவர் தன்னால வர முடியாது, என்னுடைய மாணவர் ஒருத்தருக்காருன்னு என் அட்ரஸ் கொடுத்து என் போன் நம்பரை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. நானும் போய் பார்த்தேன். அந்த காலத்தில் போய் பார்த்து விட்டு கையை விரித்து விட்டேன். சிகிச்சை அளிக்க முடியாது இவருக்குன்னு நான் எங்க பேராசிரியருக்கு சொல்லிட்டேன். என்ன காரணம்னா இந்த 2 பேருக்கும் 3 நாளைக்குள்ளேயே உச்சகட்டத்திற்கு வந்திருக்கிறது. 6 வருஷத்துல வர வேண்டிய அளவிற்கு 3 நாளே வந்துருச்சு. அப்ப விஞ்ஞானம் தோற்று விட்டது. இதுக்கு வழி இல்லைன்னு நான் வந்துட்டேன். அப்ப நான் நாத்திகன் தான். நான் வந்து விட்ட பிறகு என்ன நடந்தது? அவர்களுக்கு யாரோ சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை நானே கூட சொல்லி இருக்கலாம். இது மத விஷயம் மாதிரி இருக்குதுப்பா, இதெல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லியிருப்போம். என்னமோ எனக்கு நினைவில்லை. அது உண்மையில் நினைவில்லாமல் நான் சொல்லக்கூடாது. ஆனால் அந்த 2 பேரும் கலீம் சித்திகி என்கிற இமாம், டெல்லி இமாம் ஒரு இடத்துல அழைத்து கொண்டு போய் அவர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள் காலில் விழுந்து அழுதாங்களாம். அவர் சொன்னாராம், என்கிட்ட அழுது பிரயோஜனம் இல்லை, இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாவை போய் வேண்டிக்கங்க. அப்படி ஒரு வேளையை அல்லாஹ் சரிப்படுத்தி விட்டால் அவர்களை இஸ்லாத்தில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னாராம். நடந்த கதை. அந்த 2 பேருடைய பெற்றோர்களும் போய் எப்படி அழுதிருப்பார்கள், எப்படி பிரார்த்தித்திருப்பார்கள், எப்படி வேண்டி இருப்பார்கள். அவர்களுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு வழிமுறை தெரிந்திருக்காது, தொழுவதற்கு வழிமுறை, தொழுகை வழிமுறை தெரிந்திருக்காது. ஏதோ அவர்கள் மொழியிலே அழுது தொழுதார்கள். இறைவனுக்கு அவர்கள் மொழி தெரியும் தானே, இறைவன் மொழி நமக்கு தான் தெரியாதே தவிர இறைவனுக்கு அவர்கள் மொழி தெரியும் தானே. அவர்கள் அழுது தொழுததை அவன் ஏற்றுக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை முடிச்சிட்டு வெளியே வரும்போதே அவர்கள் 2 பேரும், அந்த 2 பெற்றோர்களும் தலைப்பா கட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பேருடைய அப்பாக்களும் அந்த தலைப்பாகையை உருவி வெட்கத்தலங்களை மறைத்துக் கொண்டார்களாம். அந்த 2 பேரும் தெளிவாயிட்டான். அவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அமர் சிங், உமர் சிங் என்று 2 பேரும் அமர் ஆகிவிட்டான் ஒருத்தன், உமர் ஆகிவிட்டான் ஒருத்தன். அந்த 2 பேரும் 100 பள்ளிவாசல்களை இந்தியா முழுவதும் கட்டுவது என்று இன்றைக்கு பயணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கலீம் சித்திக் தலைமையிலே வந்தவர்கள் தான் என்னை சந்தித்து அம்ஜிகர பள்ளிவாசல்ல வரவேற்பு கொடுப்பதற்கு வந்தார்கள். இந்த 3 பேரும் வந்தாங்க. கலீம் சித்திக்கும் அந்த 2 பேரும் இளைஞர்களும் வந்தார்கள். எனக்கு வருவதற்கு வரவேற்பு கொடுக்க, நான் இஸ்லாத்திற்கு வந்ததை ஏற்றுக்கொள்ள என்னை பற்றி தெரிந்து வந்தார்கள். வந்தவர்கள் அதில் அந்த பெரியவன் சொன்னான் என்று சொல்லக்கூடாது, சொன்னார். இப்போ அவர் நான் பார்த்த போது இளைஞர், இப்போ தாடியெல்லாம் வச்சு பெரிய பாயாகிறார். என்னை பார்த்து சொன்னாரு, என்ன அண்ணன் வந்து இவ்வளவு லேட்டா வர, தம்பிங்கெல்லாம் முதல்ல வந்துட்டு மேண்டார். அவங்க மொழியில சொன்னாங்க, எனக்கு மொழிபெயர்த்து சொன்னாங்க, தம்பிங்க எல்லாமே முதல்ல வந்துட்டோம், இன்னும் அண்ணன் இவ்வளவு லேட்டா வர அப்படின்னா. நான் சொன்னேன், நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற, நான் தப்பு பண்ணாம இருக்கேன்.
நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் தப்பு பண்ணாம இருக்கிறேன், நானும் வேடிக்கையா சொன்னேன். أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. الله نزل أحسن الحديث كتابا متشابها مثانية تقشعر منه جلود الذين يخشون ربهم ثم تلين جلودهم وقلوبهم إلى ذكر الله ذلك هدى الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له من هاد. أفمن يتقي بوجهه سوء العذاب يوم القيامة وقيل للظالمين ذوقوا ما كنتم تكسبون. كذب الذين من قبلهم فأتاهم العذاب من حيث لا يشعرون فأذاقهم الله الخزي في الحياة الدنيا ولعذاب الآخرة أكبر لو كانوا يعلمون. ولقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون.